ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பர்ஃபெக்ட் மேட்ச்ல எபிசோட் 2ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எபிசோட் 2ஓட ஸ்டார்டிங் எவன் நம்ம தியான் பையன் அந்த பொண்ணு கிட்டயும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் சண்டைக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு அவனை பிடிச்சி என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம தியான் இருந்துட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் கால் பண்ணதுக்கு அட்டனே பண்ண மாட்டேங்கிற, எத்தனை நாள் ஆச்சு என் கூட கால் பேசி, என் கூட பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லை, நீ என்னன்னா இங்க நின்று இன்னொரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தியான் வந்து கோவமா அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கத்திட்டு இருக்கான். அவன் பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு டே அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, சும்மா தாண்டா பேசியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்க. இவன் பேசுற எல்லாத்தையுமேவும் அந்த பொண்ணு வந்து அங்க நின்று கேட்டுட்டு தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துட்டு நம்ம தியான் கிட்ட வந்து டேய் நீ என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவ அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து ஓவரா நம்ம தியான் கூட சண்டைக்கு நிக்க, நம்ம தியான் இருந்துட்டு விட்டா அடிச்சிருவான் போல, அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வருது. நீ யாரு, உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் பையன் அடிக்க போயிட்டு இருக்க. அப்ப நம்ம தியானோட பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு டேய் சும்மா வாடா இங்க இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போறான். நம்ம தியானுக்கோ பயங்கரமா கோவம் வருது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் நம்ம தியான் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கையை எடுத்து விட்டுட்டு யாரா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு கூட உனக்கு என்னடா பேச்சு, ஏன்டா நான் கால் பண்ணா நீ அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாவும் நம்ம தியான் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவன் பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா, அதனால தான் உன்னோட கால் வந்து என்னால் அட்டன் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இவ வந்து என்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம தியான் வந்து அது எதையும் கேட்கறதா இல்லை. உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் டைமே இருக்காது, ஆனா அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கல, என்ன அந்த பொண்ணு கூட நீ படுத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாவே கேட்டுறான். இதை கேட்டோடனே அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பதில் சொல்றேன்ட்டே தெரியாம அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஆமாண்டா உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பத்தி பேசு, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் மேல அப்படிங்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம தியான் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். நம்ம தியானுக்கு தான் என்ன பண்றதுட்டே தெரியாம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் அவன் கிட்ட சொல்லிட்டு வந்தான்ல அவனோட பாய் ஃப்ரெண்ட், அவன் வந்து இங்க ஹாயா குளிச்சுட்டு இருக்கான். தாய்வான் சீரீஸ்னாலே குளிக்கிற சீன் வராம எப்படி ஏதோ வந்துருச்சு இல்லை இன்னொரு குளிக்கிற சீன், இவன் இங்க ஹாயா குளிச்சிட்டு இருக்கான். நம்ம தியான் பையன் என்ன பண்றான்னா இவன் குளிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி வந்து நின்று இவன் கூட கொஞ்சம் ஒன்னா இருக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது வந்து வெங்க்கு வந்து பிடிக்கவில்லை. இவன் பாய் ஃப்ரெண்ட் பேர் தான் வெங்க் வந்து பிடிக்க வேண்டாம், என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட நம்ம தியான் போய் அப்படியே கீழே விழுந்துறான். கீழே விழுகவும் நம்ம தியான் இருந்துட்டு வெங்க் கிட்ட கேட்கறான், என்னடா உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வேணாமா, உனக்கு என் மேல ஃபீலிங் சுத்தமா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து வெங்க் கிட்ட கேட்க, வெங்க் இருந்துட்டு என்ன கிண்டல் பண்றியா, ஆமாண்டா நீ நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான், நான் வந்து அந்த பொண்ணு கூட ஒன்னாதான் இருக்கேன், அந்த பொண்ணு வந்து என் பாஸோட பொண்ணுடா, அவ கூட இருந்தானா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நான் வந்து செட்டில் ஆயிடுவேன்டா, உன் கூட இருந்தா எனக்கு என்னடா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். நம்ம தியானுக்கு வந்து இவன் பேசுறத கேட்க கேட்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஆனா இந்த வெங்காயம் இருந்துட்டு அதை எதுவுமே புரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு இங்க பாரு இது எல்லாத்தையுமே இங்கேயே ஸ்மூத்தா கட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நீ என்ன வந்து ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா நம்ம தியான் பையன் போகாத அப்படிங்கிற மாதிரி அந்த வெங்பையனோட காலை பிடிக்க, ஆனா அந்த வெங்பையனை விடுற அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம தியான் பையன் அப்படியே உடஞ்சு போய் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா அடுத்து அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம தியான் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு கடுப்புல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவனால ஒர்க் அவுட்டே பண்ண முடியல, கை வந்து சுலுக்கிச்சு போல கடுப்புல பண்ணதுனால, ஐயோ அம்மா என் கை போச்சு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கேன். இந்த வெங் பையன் அந்த பொண்ணு கையை பிடிச்சி வா பேபி நம்ம இங்க இருந்து போலாம், உன்னை வந்து பண்ணான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு இல்ல நானும் அவங்க கூட வரமாட்டேன், முதல்ல யார் அந்த பையன்ட்டு சொல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம வெங்கிட்ட கேட்க, வெங் பையன் இருந்துட்டு அது ஒண்ணும் இல்ல, அவன் வெறும் என்னோட ஜூனியர் மட்டும்தான், அவனுக்கு வேலை போயிடுச்சு அதனால நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு, அதனாலதான் அவன் என்கிட்ட பணம் கடனா வாங்குறதுக்காண்டி வந்தா, வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் வந்து இந்த பொண்ணு கிட்ட சொல்ல, இந்த பொண்ணு இருந்துட்டு என்ன அவன் வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து சேர போறான், அவனோட மோட்டிவ் தான் என்ன, எதுக்கு அவன் தேவையில்லாம நம்ம ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓவராவே நம்ம தியான பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு இந்த வெங் பையன் இருந்துட்டு பேபி நீ அவனெல்லாம் பெருசா எடுத்துக்காதவா, நம்ம ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து போலாம், உன்னை வந்து பண்ணான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வெங் பையன் அந்த பொண்ணை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போக, நம்ம தியான் பையன் இந்த வெங் பையன் பின்னாடியே போறான், அவன்கிட்ட எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி போக, ஆனா இந்த வெங் பையன் தான் முன்னாடியே போயிட்டான் இல்லையா. நம்ம தியானுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியாம அவன் பாட்டுக்கு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான், சே எதுவும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் அவன் கூட நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனும் அவனும் ரெண்டு பேரும் கையை கோத்து ஒன்னா நடந்து போனது, ரெண்டு பேருமே ஷாப்பிங் போனது, போட்டோ எடுத்தது, ஹக் பண்ணது, இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு வீட்டுல தனியா உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்த போட்டோவை வச்சு அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இப்படி இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அவன் ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து இவனோட சிஸ்டரா இல்ல ஃப்ரெண்டா என்னன்ட்டு தெரியல. அந்த பொண்ணு வந்து இவன் பக்கத்துல உட்காந்து இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்கு. என்னாச்சு, அவன் உன்னை கழட்டி விட்டானா, அந்த பொண்ணுக்காண்டி தானே, அந்த பொண்ணு பேரு லீனா தானே அப்படிங்கிற மாதிரி லவ் இந்த பொண்ணு வந்து நம்ம தியான் கிட்ட சொல்ல, தியான் இருந்துட்டு
ஆமா. அந்த பொண்ணுக்காண்டி தான். அவன் பாஸோட ஓனரோட பொண்ணு. அந்த பொண்ணு கூட இருந்தா வீடு, காரு, பணம் எல்லாம் கிடைக்கும்ட்டு சொன்னான். என் கூட இருந்தா என்ன கிடைக்கும்ட்டு என்கிட்ட கேட்கிறா. அதனால என்ன கழட்டி விட்டான் அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்க. இந்த பொண்ணு இருந்துட்டு, "டேய் போதும்டா" அப்படிங்கிற மாரி அந்த ஃபோட்டோவ வாங்கி அவ பாட்டுக்கு டர்ரு டர்ருன்ட்டு கிழிச்சு அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு, அவன் பக்கத்துல போய், "இங்க பாரு இந்த உலகத்திலேயே அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? அவனே உன்ன வேணான்னு சொல்லிட்டான்ல. நீ ஏன்டா அத நெனச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ எல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. அவன் போயிட்டான்னா இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாதா? நீ போய் அடுத்து உன்னோட லவ்வ நீ தான் தேடி கண்டுபிடி. இப்படி அழுதுகிட்டு இருக்காத பேபி அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு தான் கொஞ்சம் ஆறுதலா நம்ம தியானுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்க. ஆனா நம்ம தியான் பையன் அவன் பாட்டுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கான். இத பார்க்க இந்த பொண்ணுக்கு தான் கடுப்பாகுது. இந்த பொண்ணு இருந்துட்டு, "டேய் இப்ப ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? அவன விட்டு வந்ததுல நீ தான்டா லக்கி. அவன விட்டு தள்ளுடா" அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு வந்து பேச, நம்ம தியான் இருந்துட்டு, "எது நான் லக்கா? இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து அன்லக்கான ஒரு டே தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு, "டேய் என்னடா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம தியான் இருந்துட்டு, இன்னைக்கு வந்து என்ன வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு மெசேஜ் வந்துருச்சா. நானும் கிளம்பி இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி போற வழியில ஒரு சின்ன பொண்ண வந்து கிட்டத்தட்ட ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ண நிலைமைக்கு போயிருச்சு. நானும் போய் அந்த பொண்ண எப்படியோ சேவ் பண்ணிட்டேன். ஆனா நான் வந்து இன்டர்வியூக்கு லேட் ஆனதுனால இன்டர்வியூல போய் பார்த்தா, அங்க இருக்கிற அந்த ஜெனரல் மேனேஜர் வந்து என்ன வந்து இன்டர்வியூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன வந்து திட்டிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாவும் நம்ம தியான் பையன் சொல்லி பேசிட்டு இருக்க. இத கேட்ட அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருந்துட்டு, அவர்கிட்ட நீ எக்ஸ்பிளனேஷன் பண்ணியா இல்லையாடா? அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு கேட்க, நம்ம தியான் இருந்துட்டு பண்ணேன். ஆனா அவர் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அந்த ஜியான் அப்படிங்கிற மாரி இவ வந்து சொல்லி ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. இத கேட்ட அந்த பொண்ணு இருந்துட்டு, என்னது அவர பத்தி காசிப் ஏதோ வந்துச்சே. நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் கேள்விப்பட்டேனே அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம தியான் இருந்துட்டு, ஆனா அவர் பார்க்கறதுக்கு செம ஹேண்ட்ஸமா இருந்தாரு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் சொல்லி, அவர நினைச்சு அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு இருந்துட்டு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே, சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாரி யோசிச்சு, அவ பேக்ல வந்து ஒரு செட் ஆஃப் பஞ்ச் மாரி வச்சிருப்பா. ஒரு மாரி பாக்கெட்டா. அந்த பஞ்ச வந்து எடுத்து, இந்தா இது உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். இது உன் கூட இருந்தா லக்கா இருக்கும். இது வந்து லவ் வந்து சீக்கிரமாவே செட் ஆகும் அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு பேசிக்கிட்டு, நம்ம தியானிகிட்ட இந்தா வச்சுக்க அப்படிங்கிற மாரி குடுக்க, நம்ம தியானம் இருந்துட்டு, எது இதுவா? இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு நிஜமாவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிருச்சு தெரியுமா? உனக்காண்டி அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த பொண்ணு இருந்துட்டு, "டேய் ஏன்டா வேணாங்கிற? உனக்காண்டி 3 ஹவர்ஸா நின்னு வாங்கிட்டு வந்தேன்டா. இது ஆன்லைன்ல மட்டும் தான்டா இப்பல்லாம் கிடைக்குது. ஆனா உனக்காண்டி தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். மரியாதையா வச்சுக்க" அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு சொல்ல, நம்ம தியான் இருந்துட்டு, இல்ல எனக்கெல்லாம் வேணாம்" அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாரி அழுக மூடு போய் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா நம்ம தியானோட மொபைலுக்கு வந்து நம்ம லின் இருக்கான் இல்லையா? அவன் தான் கால் பண்றான். நம்ம தியான் வந்து அந்த கால வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுக்கவே இல்ல. இவங்க 2 பேரும் இங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த சவுண்ட்ல வந்து அந்த கால் வர சவுண்ட் வந்து நம்ம தியானுக்கு கேட்கல போல. அப்புறம் தான் நம்ம தியான் வந்து கால் வரதையே நோட் பண்ணிட்டு, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி மொபைல எடுத்து பார்த்தா, நம்ம லின் தான் கால் பண்றான். இத வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு, யாரு அது? அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம தியான் இருந்துட்டு, இந்த மாரி அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் தான் கால் பண்றாரு அப்படிங்கிற மாரி, நம்ம தியான் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, இப்ப எதுக்கு இவர் கால் பண்றாரு அப்படிங்கிற மாரி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் ஆனா, நெக்ஸ்ட் நம்ம லின்ன தான் காமிக்கிறாங்க. லின் வந்து காஃபி ஷாப்ல ஒருத்தருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து யாருக்காண்டி வெயிட் பண்றான்னா, நம்ம தியானுக்காண்டி தான். தியானை மீட் பண்ணணும்ன்ட்டு வர சொல்லியிருப்பான் போல. நம்ம தியானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நம்ம லின்ன மீட் பண்றதுக்காண்டி அவனும் காஃபி ஷாப்க்கு வந்துட்டான். அவன் வந்ததும் நம்ம லின் இருந்துட்டு, "வா வந்து இங்க உட்காரு. உனக்காண்டி காஃபி ஆர்டர் பண்றேன்" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்ல, தியான் இருந்துட்டு, இல்ல பரவாயில்ல. என்ன விஷயம் சார்? ஏதாவது பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் பையன் கியூட்டா சிரிச்சுக்கிட்டேவும், பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இன்டர்வியூக்கு லேட்டா வந்ததுக்கான காரணம் ஒரு சின்ன பொண்ண காப்பாத்துனது தானே. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. என்னோட சிஸ்டர் தான் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து தியான் கிட்ட சொல்லுவோம். தியானுக்கு பயங்கரமான ஹாப்பியா இருக்கு. என்னது அந்த சின்ன பொண்ணு வந்து உங்களோட சிஸ்டரா? என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம தியானுக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. நம்ம லின்னுக்கும் தான். நம்ம லின் இருந்துட்டு, நான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காண்டி தான் உன்ன மீட் பண்றதுக்காண்டி இங்க வர சொன்னேன். அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட சொல்ல, நம்ம தியான் இருந்துட்டு, பரவாயில்ல சார். தேங்க்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல வேணாம். கிட்டத்தட்ட அந்த பொண்ண வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கும். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அந்த பொண்ண வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. இதனால நீங்க ஒண்ணும் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்லவும், நம்ம லின் பையன் கியூட்டா சிரிக்கிறான். எனக்கு லின் சிரிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள்ல எத்தன பேருக்கு லின் சிரிக்கிறது பிடிச்சிருக்கு என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி நம்ம லின் பையன் செம கியூட்டா சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம தியானை பார்த்து, சரி ஓகே. உனக்கு வந்து நான் என்னோட கம்பெனிக்கு வர்றதுக்காண்டி இன்வைட் பண்றேன். அனதர் இன்டர்வியூக்காண்டி உனக்கு ஓகே தானே? அப்படிங்கிற மாரி நம்ம லின் பையன் நம்ம தியானை பார்த்து கேட்க, நம்ம தியானுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இவன் இப்படி ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட எபிசோட் 2 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த எபிசோடுல வந்து எனக்கு சரியான சப்டைட்டில் வந்து கிடைக்கவே இல்ல. ஒரு சில இடத்துல மட்டும் தான் எனக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்துச்சு. அத வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணி இத எடிட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3rd எபிசோட்
எபிசோட்லேருந்து நான் கரெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு சரியாகவே இங்கிலீஷ் சப்டைட்டிலே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே தேடினாலுமேவும் ஏதோ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரி, ஓகே. உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை.